என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. ஏற்றுக்கொள்றீங்களா? அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், என்ன நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அவர் சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்ததே எதுக்காக? அவர் மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ பயப்படாதே, உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருப்பேன். நம்ம கூட இருக்கிறது தான் அவர் உயிர்த்தெழுந்தார். நம்ம கூட எப்பவும் இருக்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? உங்க உள்ளத்துல அவர் இருக்கிறாரா? அவரை ஏற்றுக்கொண்ட அனுபவம் இருந்தா தான் நீங்க இதை சொல்ல முடியும். அதனால இப்போ அப்படி இல்லாட்டா இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. உள்ளத்துல எனக்குள்ள வாங்க, என் கூட தங்கிருங்க, எனக்கு தகப்பனாருங்க, நீங்க என் கூட இருந்தா நான் பயப்பட வேண்டிய அவசியமா வராத ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தைரியமா வாய் திறந்து சொல்லுங்க. கண்களை மூடி, ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், என்ன நீங்க எனக்கு துணையா இருக்கிறீங்க. சாத்தானே,